அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தை மாதத்துடைய 2வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வாசலில் கோலம் போட்டுட்டு நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்தேன். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் 2 தட்டு நிறைய அறுவடை எனக்கு கிடச்சிதுங்க. அதில் வந்து முதல்ல ஒரு அறுவடையும் பண்ணியிருக்கேன். ஒரு வாசனை கொண்ட ஒரு மூலிகை இலை, கடவுளுக்கு மிகவும் உகந்தது. அதை இன்றைக்கி முதல்ல அறுவடை பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மங்களகரமான பூக்கள் நிறையாவே கிடச்சிதுங்க. பாருங்கள், மஞ்சள் நிற செம்பருத்தி சரியாக வெள்ளிக்கிழமையில் அழகாக மலர்ந்துருக்குங்க. ஹைப்ரிட் செம்பருத்தி எவ்வளோ பெரிய பூக்கள் பாருங்கள். இன்றைக்கி 2 பூக்கள் கிடச்சிது. ஃபேண்டா ரோஸ்லாம் கொஞ்சம் மலர ஆரம்பிச்சிட்ருக்கு. ரெட் கலர் செம்பருத்தி பாருங்கள், நார்மல் செம்பருத்தி அதுவும் 2 பூக்கள் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய பூக்களுமே இருந்ததுங்க. பால்சம்லாம் தினமுமே பூத்துட்ருக்கு. செம்பருத்தி பூக்கள் இது எல்லாமே கிடச்சிது. நார்மல் செம்பருத்தி இது எல்லாமே. அதுக்கப்புறம் காய்கள்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மெழுகு பீர்க்கங்காய் ஒரு 2 காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே அறுவடையாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாசனை கொண்ட மூலிகை இலை, அது என்ன அப்படின்னா இடையில நான் இப்போ வாங்கினேன் இல்லைங்களா மறிக்கொழுந்து, அது இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி முதல்ல அதை அறுவடை எடுத்திருக்கேன். பறிக்கும்போது அவ்வளோ வாசனைங்க, அவ்வளோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நறுமணமாக இந்த கோவிலுக்கெல்லாம் போகும்போது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்கள். அந்த தீர்த்தம்லாம் கொடுக்கும்போதுட்டு அந்த மாதிரிட்டு ஒரு வாசனை ரொம்ப எனக்கு ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வாக இருந்துச்சு. இதெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி சாமிக்கு வச்சாச்சு. மாலையில் தாங்க நான் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் செஞ்சு படைப்பேன், பழங்கள்லாம் வச்சுட்டு. இன்றைக்கி பாருங்கள், 2 தட்டு நிறைய அறுவடை எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். இயற்கை உரங்கள் கொடுத்து தினமும் அறுவடை எடுத்து நான் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்ங்க.